சார், நான் சொல்ற சம்பவம் எங்க ஊர்ல நிஜமா நடந்தது. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணாங்க. வீட்ல தெரிஞ்சிச்சு, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தஞ்சம் தேடி வந்தாங்க. அந்த பொண்ணு அவங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு நீ எனக்கு வேண்டாம் சொல்லி அவனை உதறி தள்ளிட்டு போயிடுச்சு. இந்த பையனுக்கு அந்த தோல்வி தாங்க முடியாம பிளேட் எடுத்து அவனுடைய நரம்ப கட் பண்ணிக்கிட்டான். ஆனா கஷ்டப்பட்டு அவனை நாங்க ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டோம். ஹாஸ்பிட்டல்ல அவனுக்கு கையில 6 தையல் போட்டிருந்தாங்க. நாங்க வெளியே இருந்த அந்த நேரம் பார்த்து அந்த பையன் அந்த தையலை பிரிச்சு விட்டுட்டான். டாக்டர் சொல்லிட்டார், நரம்பெல்லாம் சுருண்டு போயிடுச்சு, இனிமே இந்த லெஃப்ட் ஹேண்ட் அவனுக்கு விளங்காதுன்னு சொல்லிட்டான். அவனால தாங்க முடியல சார். நான் போய் கேட்டேன், ஏன்டா இப்படி போய் செஞ்ச அப்படின்னு கேட்டதுக்கு அவன் என்ன தெரியுமா சார் சொன்னா, காலப்போக்குல எங்க அம்மா முகத்தை பார்த்தோ எங்க அப்பா முகத்தை பார்த்தோ நான் அந்த பொண்ணை மறந்துடுவேன், அவளை மறக்க கூடாதுன்னா இந்த கையை பார்க்கும் போதெல்லாம் அவளை ஞாபகப்படுத்தும், நான் அதனாலதான் இந்த மாதிரி செஞ்சேன்னு சொன்னா சார். அவ சார், எந்த தோல்வியை வேணாலும் ஈடு கட்டிடலாம், ஆனா அந்த மனசுல விழுந்த அந்த முதல் காதல் தோல்வி இருக்கு பாருங்க, அதை எதை வச்சாலும் ஈடு கட்ட முடியாது சார். இங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன், உங்க வலது கை எடுத்து உங்க மார்பு மேல வச்சுட்டு கொஞ்சம் அந்த முதல் காதலை யோசிச்சு பாருங்க. முதல் காதலும் ஞாபகம் வரும், அந்த முதல் காதலியும் ஞாபகம் வருவா, அந்த காதலியால உங்க மனசு பட்ட தோல்வியும் ஞாபகத்துக்கு வரும் சார். அது ஒரு முள்ள மாதிரி உங்க மனசுக்குள்ள இருந்து குத்தி 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 உங்க மனசைய ரணமாக்கிடும். அவ லவ் பண்ணும்போது அந்த பொண்ணு மேல முழுசா நம்பிக்கை வச்சிடுறான். இவதான் என்னுடைய வாழ்க்கை துணைவி, இவதான் என்னுடைய வெள்ளி குத்து விளக்கில் விளக்கேற்ற போறவன் அவன் நினைக்கிறான். ஆனா அவ வெள்ளி இல்ல, வெள்ளிக்கு அடுத்தவர் சனி. அந்த சனி பாதியில டாட்டா காமிச்சிட்டு போகும்போது அவனோட நம்பிக்கை அங்க அழிஞ்சு போகுது. அவன் தோல்விக்கு தள்ளப்படுறான். கடைசியில தோல்வியின் உச்சகட்டமான விரக்திக்கு போய் அவன் சூசைட் பண்ணிக்கிறான். சூசைட் பண்ண தைரியம் இல்லாதவளா நடப்பினமா அடைஞ்சிட்டு இருக்கிறான். எல்லாரும் காதல் படம் பார்த்திருப்பீங்க, அதுல எப்படி பரத் பைத்தியக்காரனால அந்த மாதிரி சார். சார், உண்மையான காதல்ங்கிறது எங்க இருந்தாலும் வாழணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் சார். இப்போ ஒரு சப்போஸ் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ லவ் ஃபெயிலியர்னால பிரிஞ்சுட்டாங்க, ஆனா அந்த பொண்ணோ அல்லது பையனோ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அதுதான் சார் உண்மையான காதல். ஒரு நிமிஷம் சார். சார், ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட சுத்தும் போது, சினிமா பார்க்கும்போது, எஸ்எம்எஸ் அனுப்பும்போது, ஃபோனில் பேசும்போது, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் அவனை சந்திக்கும் போதெல்லாம் அவளுக்கு அது தப்பா தெரியாதா சார்? அவங்க அப்பா அம்மா திட்டுவாங்கன்னு அப்ப தெரியாதா சார்? அதை ஏமாந்து அவனுடைய உள்ளமெல்லாம் வெந்து போய் நொந்து போய் அவன் இதய காயமா இருக்கும்போது வசந்த மாளிகை சிவாஜி சார் எங்கிருந்தாலும் நல்லா இருந்து வாழ்த்துறதுக்கு காதல் சார், ரியல் லைஃப் சார். அம்மா, எந்த பொண்ணு எந்த பையனு காதலிக்கும் போது தான் காதல் தோல்வி அடையும் நினைச்சு காதலிக்க மாட்டாங்க. எப்படியாவது வாழ்க்கையில சக்சஸ் ஆகணும்ங்கிற நம்பிக்கையில தான் காதலிப்பாங்க. அப்படி ஒருவேளை ஆயிட்டா கூட எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அதுதான்மா உண்மையான காதல். சார், இந்த பொண்ணுங்க இருக்காங்க பாருங்க, செல்போனை வச்சுப்பாங்க. அது எந்த மாதிரி தெரியுமா, இந்த 10 ரூபாய்க்கு 3 போட்டு வைக்கிறாங்களே அந்த மாதிரி இருக்கும். இதுல ₹1 இன்கமிங் வச்சுக்கிட்டு பசங்களுக்கு மிஸ் காலா விட்டுட்டு இருப்பாங்க. நம்ம பசங்களும் அந்த மிஸ் கால் அட்டெண்ட் பண்ணி ஆகணுமேன்றதுக்காக அம்மா கடுகு டப்பால இருந்து திருடுறது, அப்பா பாக்கெட்ல இருந்து திருடி அவனோட காதல் டாப்பா இருக்கணும்ன்றதுக்காக டாப் ஆஃப் கார்டு போட்டு போட்டு அவனோட டாப் எகிரி போயிடுது. நான் ஒன்னு சொல்றேன், எந்த காதலி தன்னுடைய காதலனுக்கு மிஸ்டு கால் அனுப்புறாளோ அது மிஸ்டு காலா இருக்காது, மிஸ்டு காதலா தான் இருக்கும். இந்த கருத்தை திரும்ப நான் உனக்கு சொல்றேமா பாப்பா, பொண்ணுங்க மட்டும்தான் மிஸ் கால் கொடுக்குறாங்களா? எத்தனை பசங்க மிஸ் கால் கொடுத்து குழப்பம் நடத்திக்கிட்டு இருக்கா? ஆக இந்த மிஸ் கால் கொடுக்கிறது ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் பழக்கம் உண்டு, இதான் உண்மை. சோ காதலை விடும் ஆண்களே ஜாக்கிரதை. உங்க காதலி உங்களுக்கு மிஸ் கால் அனுப்புறானா உங்க லைஃப் அவ மிஸ் பண்ண போறான்னு அர்த்தம். சோ ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. கல்யாணம் பண்றது நல்லதா, கல்யாணம் பண்ணாதது நல்லதுங்களா? கல்யாணம் பண்ணா சிலருக்கு நல்லது. இப்போ உங்களுக்கு திருமணம் ஆயிருக்குங்க, எனக்கும் ஒரு வழியில திருமணம் ஆயிப்போச்சு. அதனால இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணி காட்டாலும் பின்னாடி வருத்தப்பட போகிறோம், அதுக்கு கல்யாணம் பண்ணிட்டே வருத்தப்பட்டுருவோம் ஐயா. ஐயா, இப்படி கல்யாணம் பண்ணி இருக்கிறவங்க
சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களா, இல்ல ஐயோ தப்பு பண்ணிட்டோமோன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நான் சில பேர்த்துக்கிட்ட போய் படிச்சவங்க பெரியவங்கன்னு சொல்லி அவங்களுடைய நிலைமையை பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சுங்க. அதுல ஒருத்தரை போய் பார்த்தேன். அவரு மேட்டுப்பாளையத்துல ஒரு அரசு அலுவலகத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி நல்லா படிச்சவராச்சே, பிரச்சனைகளை ஈஸியா சுமூகமா தீர்க்கிறவராச்சே, அவரை பார்த்தா தெரியும்னு போனா நான் போன நேரம் என்னமோ மேலதிகாரிகிட்ட சரியான வாங்கி கட்டுங்க. அவர் திட்டிக்கிட்டு இருக்காரு, இவர் பாக்கெட்ல இருந்து என்னமோ எடுத்து பாக்குறாரு. அவர் திட்டுறாரு, இவர் பாக்கெட்ல இருந்து எதையோ எடுத்து பாக்குறாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம். அவர் திட்டி முடிச்சு போயிட்டாரு. நான் போனேன், வாங்க தம்பினாரு, உட்காருங்கன்னு உட்கார்ந்தேன். அவருக்கு திட்டும் போது என்னமோ எடுத்து பார்த்தீங்களா, அது என்னன்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, பிரச்சனை வரும்போது எடுத்து பார்ப்பேன் தம்பி, அப்ப நான் ரிலாக்ஸ் ஆயிருவேன், அதுக்காக எடுத்து பார்த்தேன்னாரு. ஆனா அப்படியா இருந்தா எனக்கு ஒண்ணு கொடுங்கன்னு கேட்டேன். இது எல்லாரும் கையில இருந்த விவகாரமா போயிருந்த தம்பி, இது என் பொண்டாட்டியோட போட்டோன்னாரு. அவர் சொன்னாரு, எனக்கு எப்பவெல்லாம் பெரிய பிரச்சனைக்கு வருதோ அப்ப பாக்கெட்ல இருந்து எடுத்து பார்த்தா என் வாழ்க்கையில இதுக்கு மேல நீ ஒரு பிரச்சனை வர முடியுமா அப்படின்னு நினைப்பேன், வந்த பிரச்சனை அப்படியே போயிருந்தார். இத என் கூட ஒப்பிட்டு பார்த்தேன். எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா? இல்ல இந்த பிரச்சனையெல்லாம் இங்க அரட்டை அரங்கத்துல பேசிட்டு வீட்டுக்கு போறதுன்னு முடிவோடு இருக்கிறா? ஐயா நான் கொஞ்சம் பொது வேலை அது இதுன்னு வெளியெல்லாம் போய் வருவேன். அப்படி போனதுல போன மாசம் திடீர்னு தினப்பத்திரிகையில் என்னுடைய செய்தி வந்துருச்சுங்க. இது ஒரு பெருமையான சமாச்சாரமாச்சு, போய் சொன்னா அவ சந்தோஷப்படுவான்னு சொல்லி எடுத்துக்கிட்டு ஓடுனேன். இத பாருமா என்னை பத்தி செய்தி வந்திருக்குது, பெருமைப்படணுமா இல்லைங்களா? அந்த இடத்துல போடுறதுக்கு வேற செய்தி ஒண்ணு இருந்திருக்காது பத்திரிகைக்காரனுக்கு, அதனால எதையாவது ஒன்று போட்டு விடுன்னு போட்டிருப்பான். பத்திரிகை செய்தி விடுங்க, அது உள்ளூர்ல மட்டும்தான். சரி, இந்த அரட்டை அரங்கத்துல பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்ச உடனே எவ்வளவு பெரிய மகிழ்ச்சிங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில உங்க முன்னால இவ்வளவு நெருக்கமா, எவ்வளவு பெரிய வாய்ப்பு. 100க்கும் மேற்பட்ட நாட்டுல எல்லாம் ஏன் நெருக்கமா? நான் என்ன சிம்ரனா என்னமோ இத பெரிய நெருக்கமா? நான் என்ன நமிதாவா? நெருக்கமா ஏனப்பா விடப்பா. இந்த சந்தோஷமான செய்தியை போய் சொல்றேன். அப்படியே திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு என்ன சொன்னேன், அரட்டை ஏறத்துக்கு செலக்ட் ஆயிட்டியா, ஏன் இதுல கலந்துக்கிறதுக்கு வேற யாரும் வரலையான்னு கேட்டேன். உங்களை பத்தி என்ன அருமையா புரிஞ்சு வச்சிருக்காங்க. இதோட விட்டு இருந்தா பரவாயில்ல. என் சம்சாரம் சொல்லுதுங்க, நீ திட்டமிட்டு தாயா போய் அரட்டை அரங்கத்துல பேச போற, கரெக்டா நான் ஊருக்கு போறதுன்னு உனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் இல்லையேன்னு உன் இஷ்டத்துக்கு அங்க எதையாவது பேசிட்டு அரட்டை அரங்கத்துல கலந்துக்கிட்டவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லலைனாலும் எப்படி இருந்தாலும் டிவியில வரும்ல அப்படின்னாங்க. ஐயா இங்க இருக்கிற தலைப்புல பேசுறவங்க எல்லாம் சரியா பேசினாலும் தப்பா பேசினாலும் வீட்டுக்கு போகலாம். எனக்கு அது கொஞ்சம் சந்தேகம் தான். இருந்தாலும் என்னுடைய தலைப்பாடு, உன் சமையல் அறையில் உப்பா சர்க்கரையான்னு பேச வந்திருக்கிற, வீட்டுக்கு வெளியே மட்டும் வீரமா இருக்கிற, வீட்டுக்குள்ள மதிய தப்பித்துக் கொள்ளுகிற வீர மதிவானன் வணக்கம். ஆனா வீட்டுக்கு உள்ள ராமனா வெளியில கண்ணனா இருந்துராது ஐயா. வீட்டுக்கு வெளியில வீரமாவும் உள்ள வேற மாதிரியே இருக்குன்னு சொல்றீரு. ஆனா வீட்டுக்குள்ளேயும் ராமனாவும் வெளியிலையும் ராமனாவும் வீரமதிவான இருக்கணும்ன்றதான். அப்படி இருந்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும் வாழ்க்கை நான் சொல்றேன். சார், வாழ்க்கையே ஒரு போர்க்களம், வாழ்ந்துத்தான் பார்க்கணும். போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமா? இதுக்கு என்னங்க சார் அர்த்தம்? இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும், நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும். பிரச்சனை எண்ணிக்கை ஒண்ணுதான், ஆனா அது வர விதத்தான் சார் வேறு. இதனால மனுஷன் தோல்வி கண்ணி எண்ணிக்கை துவளக்கூடாது சார். சரி, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம எத்தனை போர்கள் நம்ம சந்திச்சுட்டு வரோம். மரணத்தை எதிர்த்து உயிர் நடத்துகின்ற போர், சோம்பலை எதிர்த்து மனம் நடத்துகின்ற போர், வறுமையை எதிர்த்து வாழ்க்கை நடத்துகின்ற போர், அறியாமையை எதிர்த்து அறிவு நடத்துகின்ற போர். இதெல்லாம் விட மனித வாழ்க்கையின் ஆரம்பமே போராடி ஜெயிக்கிறது தான் சார். லட்சக்கணக்கான உயிரணுக்கள்ல போராடி ஜெயித்து வர ஒரே ஒரு உயிரணு தான் தாயின் வயிற்றுல கருவா வளருது. அப்படி போராடி ஜெயித்து பிறந்த மனுஷன் தோல்வி கண்டு எனக்கு துவளக்கூடாது சார். தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? நினைக்கவே கூடாது சார். வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது சார், கற்றுக்கொள்வது. எட்டயபுரத்துல ஒரு கவிதை போட்டி நடந்துச்சு. அதுல அப்ப நம்ம மகாகவியர் பாரதியாரும் கலந்துக்கிட்டாரு.
அன்னைக்கு அவர் என்ன கவிதை தெரியுமா சார் எழுதினாரு? இன்னைக்கு தமிழ்நாடே தமிழுடைய பெருமையை கூறியிருக்கிற அந்த செந்தமிழ் நாடேனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினேன்னு எழுதினாரு சார். அந்த கவிதைக்கு அவருக்கு அன்னைக்கு 3வது பரிசு தான் கிடைச்சிச்சு சார். அதே மாதிரி தானே முதல் பரிசு 2ஆம் பரிசு வாங்கினாங்க. அந்த கவிஞரோட பெயர் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கா இல்ல கவிதை தான் இருக்கா? ஆனா நம்ம மகாகவி பாரதியார் மட்டும் இன்னைக்கு எப்படி சார் நம்மளுடைய கவிதைகள் கூட வாழ்ந்துட்டு வராரு? அவர்கிட்ட விடா முயற்சி இருந்துச்சு, தன் நம்பிக்கை இருந்துச்சு, அதனால தான் அவர் முன்னேறி வர முடிஞ்சிச்சு சார். ஒருத்தர் ரயில்வே துறையில கிளர்க் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டாரு. அந்த அப்ளிகேஷனை வாங்கி படிச்சுட்டு இவனுடைய கையெழுத்தே சரியில்லையே, இவன் எப்படி நம்ம வேலைக்கு உதவான்னு துரத்தி அனுப்பிச்சுட்டாங்க. அன்னைக்கு யாரோடைய கையெழுத்து சரியில்லைன்னு துரத்தி அனுப்பிச்சுட்டாரோ அவர் தான் உலக மக்களுடைய தலையெழுத்த மாத்தும் அளவுக்கு கருத்துக்களை எழுதி எழுதி குவிச்சாரு. தொழிலாளர் வர்க்கத்திலேயே ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தினாரு காரல் மார்க்ஸ் சார். இங்க இருக்க 16 பேச்சாளரோட கருத்து என்னோட கருத்து உங்க மனசுல இடம் பிடிக்கும். ஏன்னா எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு, நான் போராடுவேன், ஜெயிப்பேன். ஏன்னா என் பேர் சதாம் ஹுசேன். சபாஷ்.